இந்த 2025 முடியறதுக்குள்ள எனக்கு காஸியான ஒரு புக் ரீட் பண்ணணும். ஒரு காஸி ரீட் வேணும். இல்ல ஒரு காஸி புக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்காகவே ஒரு 4 புக் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் படிச்சு எனக்கு பயங்கர காஸியா ஃபீல் பண்ண புக். அதுல புக் வந்துட்டு ரஸ்கின் பாண்டோட த ப்ளூ அம்பர்லா. இதோட பிளாட் என்னன்னா, ஒரு குட்டி பொண்ணு. ஒரு ஏழை குட்டி பொண்ணுக்கு ஒரு ப்ளூ அம்பர்லா கிடைக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா, ரொம்ப பிரிட்டியா இருக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்பயுமே அந்த ப்ளூ அம்பர்லா கூடயே இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற, அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் அந்த ப்ளூ அம்பர்லா பார்த்தோனேயும் ஒரு விதமான ஒரு ஆர்வம். தனக்கு கிடைச்சா நல்லாருக்குமே அப்படின்னு. அதுக்காக அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றாங்க, இல்ல அந்த அந்த ப்ளூ அம்பர்லா ஒரு நாள் எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணால ஈஸியா அவங்கள மன்னிக்க முடியுதா? ஒரு குட்டி பொண்ணோட மனசு எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு காஸி ரீட் இந்த ப்ளூ அம்பர்லா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குட்டி புக் தான். கண்டிப்பா ஒரே ஒரு நாள்ல கூட நீங்க முடிச்சிரலாம். அண்ட் அடுத்ததா வந்துட்டு தமிழ்ல ஜெயகாந்தன் சாரோட "ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்." இந்த புக் நான் படிச்சதுலயே என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் புக். இதுல ஒரு பெர்சன் வருவாங்க, ஹென்றி அப்படின்னு. அவரு வந்து ஒரு ஃபாரினர் ஆக்சுவலி. ஆனா, ஒரு கிராமத்துக்கு இங்க தான் என்னோட அப்பா, அம்மா இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த கிராமத்தில தெரிஞ்ச ஒரு நபரோட பேர சொல்லி, அவரோட பையன் தான் நானு. எனக்கு அவரோட பையன்ங்கிற ஒரு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை போராட்டம் நடத்துவாரு. அந்த கிராமத்து மக்களும் ஆரம்பத்தில யார்றா இவன்? இவன் எப்புட்றா இந்த கிராமத்தோட பையனாவான்? அப்படின்னு யோசிச்சாலும் போக போக அங்க இருக்கிற மக்களோட வெள்ளந்தியான மனசு, அத விட இந்த ஹென்ரிங்கிற இந்த ஃபாரினர் அவரோட வெள்ளந்தியான மனசு, இந்த மாதிரியெல்லாம் கூட பீப்பிள் இருப்பாங்களா? இந்த மாதிரி இருந்தா, எல்லாத்தையும் ரசிக்க முடியிற ஒரு மனுஷன் இருந்தா, இப்படித்தானா இருப்பான்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்த நமக்குள்ள ஏற்படுத்தும். அண்ட் அடுத்ததா 2 புக், பட் ஒரே ரைட்டரோட ரைட்டிங்ல. டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப் அண்ட் மோர் டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப் பை சட்டோஷி யாகிசாவா. இந்த 2 புக்குமே ஒரு பொண்ண பேஸ் பண்ணி தான் நடக்கும். அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட புக் ஷாப் வழி வழியா வர ஒரு புக் ஷாப்ன்னு சொல்லலாம். மொரிசாகி புக் ஷாப். அது ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப். அந்த புக் ஷாப்பும் அண்ட் அந்த புக்ஸும் அவ லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமா அமையுது அப்படிங்கிறது தான் இந்த புக். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய காஸி ரீட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.